தவைக்க தலைவருடைய விஜய் தொடர்ச்சியா ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகைகளை வழங்கக்கூடியதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட செய்யணும்னு நினைக்கிறதாக அறிவிச்சு அப்படிதான் நடத்துறாங்க. இந்த நடைமுறைங்கிறது அரசியல்ல ஒரு மாற்று நடைமுறை, மாற்று அணுகுமுறைன்னு பார்க்கலாம். அரசியல் லாபம் அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். மாற்று வருதா வரலையான்னு அந்த செயல் வரவேற்கத்தக்கது. படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறது வரவேற்கத்தக்கது. இப்ப தம்பி தேர்ச்சி பெற்ற வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டார். இப்போ எங்க நாங்கன்னா தோல்வியுற்ற மாணவர்களையும் பாராட்டு. இப்போ முதல்ல வரவங்களுக்கு தட்டி கொடுக்க நாட்டில் நிறைய பேர் இருக்கான், கைதட்ட. மூன்றாவதா வர முதுகுல தட்டி கொடுக்க ஆள் கிடையாது. விளங்குது அவங்களுக்கு. மூன்றாவதா வந்தவன் முதலாவதா வர முடியாதுன்னு ஒன்றும் விதி கிடையாது. அப்போ தோற்றவர்களுக்கும் மரியாதை செய்து, ஒரு மதிப்பெண்ணில் தோற்றது 2 மதிப்பெண்ணில் தோற்றது தான் தோல்வி அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் தான் பொருள். முயற்சிங்கன்னு வாழ்த்தணும். இப்போ நான் அண்ணன் இப்படி முடிவெடுப்பேன், தம்பி அப்படி முடிவெடுக்கிறார். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த செயல் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது.